1970 மே 23 அன்று திறக்கப்பட்ட தேவி திரையரங்குகளில் வெளியான முதல் திரைப்படமும் இதுதான். சிவாஜி அவர்களின் எங்கிருந்தோ வந்தால், சொர்க்கம் இந்த 2 படங்களும் ஒரே நாள்ல, அதாவது 1970ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. சென்னை தேவி தியேட்டர்ல வெளியான முதல் தமிழ் படம் சொர்க்கம் தான். அதுக்கப்புறம் தேவி பாரடைஸ் தியேட்டர்ல திரையிடப்பட்டுச்சு. சிவாஜி அவர்களின் எங்கிருந்தோ வந்தால் படமும் இதே தேதியில தான் வெளியானது. 2 படங்களும் ஒரே தீபாவளி அன்று வெளியாகி 100 நாட்களை கண்டது. சென்னையின் புகழ்பெற்ற அடையாள சின்னமான தேவி திரையரங்கம் சமீபத்தில் 50 ஆண்டு மைல்கல்லை கடந்துச்சு. ஒரு காலத்துல நகர்ப்புற மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு ஆதாரமாக விளங்கிய பல திரையரங்குகள்ல மூடப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு. 1970 மே 23 அன்று அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால தேவி திரையரங்கம் திறந்து வைக்கப்பட்டுச்சு. அனைத்து முன்னணி நட்சத்திரங்களின் படங்களையும் திரையிட்ட தேவி திரையரங்கம் டால்பி டிஜிட்டல் மற்றும் டால்பி டிஜிட்டல் சரவுண்ட் எக்ஸ் ஆகியவற்றை நிறுவிய இந்தியாவின் முதல் திரையரங்கம் ஆகும். எம்ஜிஆர் அவர்கள் தேவி தியேட்டர்ல தன்னுடைய சக நடிகர்களுடன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பார்த்திருக்காரு. அமிதாப் பச்சனும் தர்மேந்தரும் வருகை தந்த திரையரங்கம் அது. அழகு முகம் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு பாட்டு சொர்க்கம் திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை ஜிக்கி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருந்தாரு. வில்லியம் ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசர் நாடகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடகம் இந்த படத்துல இடம்பெற்றது. முக்கியமாக ஜூலியஸ் சீசராக சிவாஜி அவர்களும் புரூட்டஸாக கே பாலாஜியும் நடிக்கும் ஓரங்க நாடகம் படத்துக்கு இன்னொரு பலம். அதில் சிவாஜி அவர்களின் ஸ்டைலை பார்க்கவே திரும்ப திரும்ப வந்தார்கள் ரசிகர்கள். சொர்க்கம் திரைப்படத்துக்காக இசையரசி பி சுசீலா அவர்கள் ஒரு சூப்பரான பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாடல் தான் ஒரு முத்தாரத்தில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருந்தாரு. சொர்க்கம் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் சொல்லாதே யாரும் கேட்டால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருந்தாரு. சொல்லாதே யாரும் கேட்டால் பாடல் சுட்டு விடுகிற உண்மைகளை சொன்னது. இந்த படமும் நடிப்பாலும் கதையாலும் மக்கள் மனங்களில் நின்றது, மனங்களை வென்றது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.